friends, welcome back to Sri Passion. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி fish cutlet. இத நான் வந்து செய்ய போறது கிடையாது. என்னோட சிஸ்டர் யாகு தான் செய்ய போறா. அவ எப்படி செய்றான்னு பார்க்கலாம் வாங்க. Let's go. இப்போ வந்து இந்த fish வந்து போட போறியா? எவ்வளவு fish அது? 250 grams salmon fish. ஓ சால்மனா? ஓகே. இப்போ தண்ணி ஊத்தணுமா அதுல? இந்த fish வந்து முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும். salt garam masala ஒரு 1/4 ஸ்பூன். 1/4 ஸ்பூன் garam மசாலாவா? 1/2 ஸ்பூன் pepper. ஓகே. இப்போ வந்து இது வேக வைக்கணுமா தண்ணி போற வரைக்கும்? இப்போ வந்து நல்லா வேகணும். அடுத்தது வந்து ஒரு 200 கிராம் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம குக்கரில் போட்டு போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். வந்து இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. தண்ணி சுண்டிடுச்சா? இப்போ வந்து தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் இருக்க முள் இந்த சைடில் இருக்கிற தோல்லாம் எடுக்கணும். ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டு ஓகே ஃபுல்லாக வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த தோலெல்லாம் தூளெல்லாம் பிச்சு விட்டுணுமா? தோல் அதுக்கப்புறம் வந்து உள்ள இருக்க இந்த முள். இந்த ஃபிஷ்ல வந்து நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் இல்லை, பிச்சு எடுத்துடும். சால்மன் இல்லைனா கூட வேற ஃபிஷ்லாம் கூட செஞ்சுக்கலாம்ல? எந்த ஃபிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃபிஷ்லாம் கூட செஞ்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. பொட்டேட்டோஸ் ஃபர்ஸ்ட் வேக வச்சோம்ல, அதையும் ஃபிஷ் மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துடணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. 3 டேபிள் ஸ்பூனுக்கு கார்லிக்கா? ஆமாம். ஓகே. அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சரா? அப்புறம் வேற என்ன? ஒரு 2 மீடியம் சைஸ் சில்லி, க்ரீன் சில்லி. அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது என்னது? அடுத்தது வந்து இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆன அப்புறம் நம்ம வந்து ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் போடுறோம். ஆனியன் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க? ஆமாம். ஓகே. இப்போ ஓரளவுக்கு ஆனியன் வந்து வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன போடணும்? இப்போ வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க ஃபிஷ் எடுத்து அதில் போடணும். இப்போ இதுக்கு உப்பு போதுமா? இல்லை, இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். சரி, ஓகே. தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் பெப்பர். பெப்பர் எவ்வளோ? பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் பெப்பர். அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் இருக்க சில்லி பவுடர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. அப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே. இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம சாட்டே பண்ணணும். ஓகே. இப்போ வந்து இதை நல்லா சாட்டே பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோ. ஓகே. பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி வச்சது. ஓகே. பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோவை இதெல்லாம் போடும். ஓகே. இது வந்து இப்போ பொட்டேட்டோவில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுல்ல? ஃபிஷ்ஷும் பொட்டேட்டோவும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் போட்டு நல்லா. ஓகே. ஸோ வந்து இது வந்து நம்ம அந்த ஃபிஷ்ஷும் பொட்டேட்டோவும் போட்டு வச்ச மசாலா. இது வந்து 2 முட்டை வந்து உடைச்சி வச்சுருக்கோம். இது வந்து பிரெட் கிரம்ஸு. இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா அடிச்சுட்டு இப்போ வந்து கட்லெட் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டாக பால் மாதிரி நம்ம அந்த மசாலாவை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒன்றுமே இல்லை, நம்ம வடை எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா அது அப்படியே ஃப்ளாட்டாக ஆகும். அதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கணும். அதை ஒரு தடியாக வைக்கணும். ஸோ அது வந்து கட்லெட் ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்கில் வந்து டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிரெட் கிரம்ஸில் எடுத்து போட்டு ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி போட்டுக்கலாம். ஃபுல்லாக நம்ம கவர் ஆகுற மாதிரி போட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாமே அதே மாதிரியே பண்ணிக்கலாம்.
ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக கட்லெட் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கிட்டு அது சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கட்லெட் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை, 3 minutes வேக வச்சுட்டு திருப்பி போட்டுட்டு ஒரு 2 minutes வேக வச்சுட்டு எடுத்துட்டா போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை நம்ம வதக்கி வச்சுருக்கோம். ஸோ அதை எடுத்துட்டு அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ பேஷனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.